இந்த வீடியோவில் நாம் சண்டே எங்கெங்கெல்லாம் ஊர் சுற்றணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ என்ஜாயாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நான், பையன், ஹஸ்பண்ட் 3 பேர் தான். எங்கள் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் வரதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க வரல. ஸோ வீட்டிலேருந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பஸ் ஆனால் எதுவுமே வரலை. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி இதுக்கப்புறமும் லேட்டாக போனால் அங்கே ஒன்றுமே சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ இருந்தது. ஆட்டோவில் கிளம்பிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ரயிலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரயில் வரும் அப்படிங்கிற டைம் தான் இப்போ மேப்பில் பார்த்துருந்தோம். ஸோ அது வருது, நம்ம ட்ரெயினுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. வந்தே பாரத் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கலரில் இப்போ தான். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதிலெல்லாம் போனதே கிடையாது. லைஃப்பில் ஒரு தடவையாவது இதில் போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. எவ்ரி மிடில் கிளாஸோட ட்ரீமும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கும் இருக்குது. பார்ப்போம் எப்படியாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க தாத்தா பாட்டி வேறு வீடியோ கால் பண்ணியிருந்தாங்களா. ஹஸ்பண்டும் பையனும் பேசிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களோட ட்ரெயினுமே வந்துடுச்சு. பையன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஏன்னா அங்கங்கே சுற்றி ட்ரெயின் பஸ்ஸு அப்படி இப்படி சுற்றி பையனும் செம்ம டயர்ட் ஆகிட்டான். ட்ரெயினில் பார்த்திங்க அப்படின்னா காரப்பொரி வந்திருந்தது. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த லேக் வந்து எங்களோட ரயில்வே ஸ்டேஷன் தள்ளி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இருக்குது. நான் இதை பார்த்ததே இல்லை, இவ்வளோ பெரிய லேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஹஸ்பண்டுக்குமே தெரியாது போல். ட்ரெயினில் வரும்போது தான் நாங்களே பார்த்தோம். இது இவ்வளோ பெருசாக அங்கே இருக்கா அப்படின்னு எங்களுக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுச்சு. ஸோ எங்களோட ரயில்வே ஸ்டேஷனுக்குமே நாங்கள் வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சு. பஸ்ஸில் வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிருந்திருக்கோம். ட்ரெயினில் வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ரீச்சிங் டைமே பார்த்திங்கன்னா 12 ஆகிடுச்சு. செம்ம வெயில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவில் தான் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராலே இதுதான் வந்து பெரிய காலேஜுக்குமே கூட. எங்கள் ஊரில் இருக்கவங்க கூட இந்த ஊரில் தான் வந்து படிக்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா பக்கத்து வீட்டு தெலுங்கில் தான் இருப்பாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இந்த ஊருக்கு தாங்க்கா வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும். ஸோ அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட வந்து பைக் வாங்கிட்டோம். ஃபஸ்ட் இங்கே வந்து போட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பயம். தண்ணி இந்த மாதிரி ஹைட் பிளேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தாலே நான் ரொம்ப பயப்படுவேன். ஹஸ்பண்டுக்குமே தெரியும். அது தெரிஞ்சுமே வேணும்னே என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டேன். அங்கே போய் சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா இதை காமிக்கிறாரு. எனக்கு செம்ம ஷாக்கு. அது வாட்டரில் அதுவே போனால் கூட பரவாயில்ல, நாமளே அது காலில் வந்து ஓட்டிகிட்டு போகணும் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நார்மலாகவே வரமாட்டேன். இது இப்படின்னு சொல்லவும் நான்லாம் வரவே மாட்டேன். நீங்கள் வேணும்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ ஹஸ்பண்ட் நான் வராததுனால அவங்களும் போகவே இல்லை. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. சும்மா ஒரு ஷாப்பிங் மாதிரி போகலாம், ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் இருந்தது. ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் எல்லாமே அழகாக இருந்ததுப்பா. நான் வந்து எதுவுமே வாங்கலை. ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன், இது எதுக்கு அது எதுக்கு, அதெல்லாம் வேணாம் விடு, இது எதுக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊர் பேர் வந்து புட்டபர்த்தி. இந்த ஊரில் வந்து சாய்பாபா கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்கள் ஊரில் இருந்தோ எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்களாம். ஆனால் எனக்கு தெரியல. பக்கத்து வீட்டில் தமிழ் ஆளுங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஃபேமிலி கூட தமிழ்நாட்டிலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போவேன் அப்படின்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி போகலான்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் நான் கோயிலுக்கு போகலை. ஸோ அப்படியே வெளியே கொஞ்சம் சுற்றிட்டு அவங்க ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு நல்லா பேச்சுலர் ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஐஸ்கிரீமுமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறமா ஈவினிங்காக சூப்பர் மார்க்கெட் கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. எனக்கு ஹேண்ட்பேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட நான் எப்படியோலாம் ஏமாற்றி கேட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க எதுவுமே வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு நாள் வந்தால் கண்டிப்பாக உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு பையனுக்குமே ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தான். வீட்டுக்கு தேவையானதுமே ஒரு நிறைய வாங்கியிருப்போம். அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு இன்னொரு விலாகில் நான் சொல்கிறேன். ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீங்கள் வந்ததே லேட்டாக தான் வந்தீங்க, பைக் எடுத்துகிட்டு போயிருங்க, நாளைக்கு நான் கம்பெனிலேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ பைக் நாங்களுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
பைக்லேருந்து கிளம்பிட்டு எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னொரு லேக் இருக்குது. அங்கே வந்து ஷிப்பில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வாம்மா வாமான்னு ஹஸ்பண்ட் செம்ம ரகல. நான் வரவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இந்த மாதிரிலாம் போனதே கிடையாது. லைஃப்பில் இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஏன்னா என் அப்பா அம்மாவுமே சரி, என்னோட ரிலேட்டிவுமே சரி, யாருமே எங்களை வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இந்த மாதிரி பிளேஸ்லாம் நான் வந்ததே கிடையாது. இப்போ வந்து என் தம்பி நல்லா என்ஜாய் பண்ணுறான். ஆனால் நான்லாம் இது வரைக்குமே போனதே கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஹஸ்பண்ட் கூட போகும்போது அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது. ஆனால் உள்ளே போக போக எனக்கு அந்தளவுக்கு பயம் தெரியலன்னு தான் சொல்லணும். கூட இருக்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் ஷை ஆகிடுச்சு. என்ன இவங்களாம் இவ்வளோ தைரியமாக இருக்காங்க, நாம் இப்படி இருக்கோமே அப்படின்னு அவ்வளோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக தான் இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். உள்ளே அந்த டீப் ஆழம் போக போக அவ்வளோ ஒரு பயமாயிடுச்சு. ஸோ எங்களோட இது முடிச்சுட்டு பைக்கில் கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் அந்த ஏரி வந்து காமிச்சாங்க, இங்கே பாருமா இந்த லாஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கா செம்ம ஷாக்கு. நம்ம இதுவரையும் வந்தோமாங்க, அப்படியா எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்பாவும் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பையன்தான் பாவம் செம்ம டயர்ட் ஆகிட்டான். அவன் காலையிலேருந்து தூங்காததுனால